பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்திகளை தொடர் நேரலையில் சமீப காலமாக செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிட்டு வருவதை பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் ஒன்றும் பாமகவின் கொள்கைகளை அப்படியே மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகலாம் இவனுங்க செய்திகளை போடலை. ஐயாவிற்கும் அண்ணன் அன்புமணிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள கருத்து மோதலை பெருசுபடுத்தி அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியை செல்வாக்கு இல்லாத கட்சியாக கட்டமைப்பதற்காக தான் இவனுங்க தொடர் நேரலை செய்திகளை வெளியிட்டு வரானுங்க. ஆனால் இவனுங்களோட அஜெண்டாவெல்லாம் சுக்கு நூறாக்குற விதமாக இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினோட தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் புரட்டி போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நாம் ஏற்கனவே கடந்த காணொலிகளில் குறிப்பிட்டது போல அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபயணத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டு ஆளுங்கட்சியான திமுக உள்ளிட்ட அதனை நக்கி பிழைக்கும் நண்டு சிண்டுகளை எல்லாம் அதிர வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இதில் பாட்டாளிகள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சம்பவத்தை செய்ய போகிறதுக்கான தேதியை தேர்வு செஞ்சது தான். என்னதான் இந்த ஊடகங்களும் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் திரிகின்ற பிணந்தின்னிகளும் ஐயாவிற்கும் அண்ணனுக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இனி இவர்கள் இணைவதற்கு சாத்தியமே இல்லை நொல்லன்னு தொலைக்காட்சிகளை அவதூறுகளை அள்ளி இறைச்சாலும் அவனுங்களோட ஒட்டுமொத்த வாயவும் உடைக்கிற விதமாக ஐயா ஒருவர் தான் வன்னியர்களின் ஒரே குலதெய்வம்னு அண்ணன் அன்புமணி அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவின் பிறந்த நாளான ஜூலை 25ஆம் தேதி தான் இந்த நடைபயணத்தை துவக்க இருப்பதாக கூறி ஊடகங்களின் ஒட்டுமொத்த வாயவும் அடித்து நொறுக்கி இருக்காரு அண்ணன் அன்புமணி. வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி அன்று ஒவ்வொரு வருவாய் மாவட்டமாக பொதுக்குழு கூட்டங்களில் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கின்ற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நேரில் சந்திப்பதற்கும் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுப்பதற்கும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் தயாராகிட்டு வருவதாக சொல்லப்படுது. இதில் முதற்கட்டமாக 8 மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்த இருக்கின்ற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரும் ஜூலை 25ஆம் தேதி துவங்க இருக்கின்ற தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபயணத்துக்கு முன்னதாகவே அனைத்து வருவாய் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தையும் தலைமையேற்று நடத்தி முடித்திட தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுது. மேலும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி துவங்க இருக்கின்ற தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபயணமானது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டு வரும் சூழலில் அந்த நடைபயணத்தை சுமார் 90 நாட்களுக்குள்ளார நடத்தி முடித்திட அண்ணன் அன்புமணி அவர்கள் திட்டமிட்டதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த நடைபயணத்தை துவங்கும் பட்சத்தில் அது திமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறக்கூடும் எனவும், இதனால் திமுகவின் வெற்றி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடும் எனவும் உளவுத்துறையானது திமுக தலைமைக்கு அறிக்கை கொடுத்திருப்பதால் தற்போது செய்வதறியாது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திகைத்து நிற்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் இன்னொரு பக்கம் வன்னியர்களுக்கு தாங்கள் தான் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்லிக்கிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வன்னியர் வாக்குகளை ஒரு சில நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்ற அதிமுகவிற்கும் கூட இது மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருப்பதாக தான் அதிமுக தரப்பு வட்டாரங்களும் பேசிட்டு வராங்க. ஒருவேளை அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த நடைபயணத்தை துவங்கினா ஒட்டுமொத்த வன்னியர் வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக கன்சாலிடேட் ஆகும் என்பதால் இது மிகப்பெரிய வெற்றியை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லைன்னு தான் சொல்லுவேன். மேலும் இதில் இதுவரைக்கும் வெளிவராத ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வருவாய் மாவட்ட ரீதியான பொதுக்குழு கூட்டத்தையும் சட்டமன்ற தொகுதி வாரியான உரிமை மீட்பு நடைபயணத்தை முடித்து கொண்ட பிறகு அடுத்த வருடம், அதாவது வரும் 2026 ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு கிராமமாக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடியினை ஏற்றி வச்சு வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்காத திமுகவிற்கு எதிராக நீதி கேட்கும் பேரணியை கிராமந்தோறும் நடத்த திட்டமிருப்பதாகவும் சொல்லப்படுது. சுமார் 120 நாட்களுக்கு திட்டமிட்டுள்ள இந்த வன்னியர் நீதி கேட்கும் பேரணியின் இறுதி நாளான அன்று சித்திரை முழுநிலவு வன்னியர் சங்க மாநாட்டை அடுத்த வருடம் மகாபலிபுரத்தில் அண்ணன் அன்புமணி நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் நமக்கு தொடர்ச்சியாக தகவல் கிடைச்சிட்டு வருது. ஒருவேளை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திட்டமிட்டது போல அனைத்தும் சரியாக நடக்கும் பட்சத்தில் நிச்சயம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வரலாற்று வெற்றியை பதிவு செய்கிற விதமாக 50 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது என்பதையும் இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன்.